ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்று ஸ்ரீருத்ரம் தமிழில் அனுவாகம் 10 4வது மந்திரம் பதப்பிரிவுகள். கூறியபடி 3 நாளும் ரிஷி மார்க்கண்டேயன், சந்தஸ் ஜெகதி, தேவன் தேவதை தேவதா அப்படி தேவதை ருத்ரன் தான். மந்திரத்தை சொல்லிட்டு நான் பதப்பிரிவை சொல்றேன். நம்ம திராப்பே அந்த சஸ்பத்தைன்னு பார்த்தோம். அந்த அனுவாகம் 10 கொஞ்சம் வேற மாதிரி ஸ்டைல் வித்தியாசம். மிருடானோ ருத்ரோ தனோ மயஸ்கிருதே க்ஷயத்வீராய நமசா விதேமதே யச்சஞ்சயோஸ்ச மனுராயஜே பிதா ததஸ்யாம தவ ருத்ரப்ரணீதௌ. இதான் நாங்கள் மிருடா மிருடா என்று நீங்கள் கூறினீர்களா? மிருடா அப்படின்னா எனக்கு கருணை காட்டுப்பா, கருணாகரனே, கருணை காட்டும் கடவுளே, கருணை, மர்சி, கிரேஸ், எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பா, துன்பத்தை கொடுக்காத, துயரத்தை கொடுக்காத, மகிழ்ச்சியை கொடு, மனக்கவலை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதனால ஏ கருணாகரன் சொல்லலாம். மிருடா 300 பேரு கருணையை தரப்பட்டவன், கிரேஷியஸ் கருணாகரா அப்படின்னு ஒரு விடிவேற்றுமை மாதிரி. மிருடானோ ருத்ரோ தனோ. மிருடானோ அது நக பிரிக்கணும், சந்தி பிரிக்கணும். நகனா எங்களுக்கு, அஸ்மத் சப்தம் அகம், அகம் ஆவாம் வயம், மாமா 2வது பத்தி ஐ, மாம் என்னை, மாவும் சொல்லலாம், மாவும் சொல்லலாம். ஆவாம் எங்கள் இருவரை, ஆவாம் நோவும் சொல்லலாம், எங்கள் இருவரை. அஸ்மானும் சொல்லலாம், நகவும் சொல்லலாம். எங்களை எல்லாவரும், எங்களை எல்லாவரையும், அதாவது பன்மை. எப்படி பிரிக்கணும்? மிருடானோ, மிருடா நக, மிருடானோ ருத்ரோ தனோ, ருத்ர உத தனு. ருத்ரன் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன், ரூ பிளஸ் திரா. மிருடா கருணாகரனே, மிருடா நக எங்களுக்கு, எங்களை. மிருடானோ ருத்ரஹ உத பிறகு ஆல்சோ, அண்ட் உத்தங்கிறது அண்ட் ஆல்சோ அப்படி வரும். ஃபர்தர் மேலும், மென்மேலும் நான் கூறப்போவது என்னவென்றால், அப்படி அந்த அர்த்தத்தில் மென்மேலும் நடக்கவிருக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், மென்மேலும் எங்களுக்கு வேண்டியது என்னவென்றால், அந்த மென்மேலும் இந்த மேலும். மிருடானோ ருத்ரோ தனோ மயஸ்க் தனோ ருத்ரோ தனோ ருத்ரோ, அதாவது மிருடானோ ருத்ரோ தனோ அப்படி ருத்ர பிளஸ் உத்த பிளஸ் தன. தனு இங்க தனோன்னு வந்தாக்கா, ஓ வந்தாச்சுனாக்கா தனுஹு பிளஸ் அ, இது தனோஹுன்னு வரும். உத்த தனு பிளஸ் உத்தன்னு வந்தா தனோஹுன்னு வரும். தனு தனோத்தனா உடம்புன்னு அர்த்தம். தனுகுங்கிறது உடம்பு, சரீரம். மிருடானோ ருத்ரோ தனோ மயஸ்கிருதி, ருத்ரோ தனோ மயஸ்கிருதி. மயஹ கிருதிஹி பண்ண வேண்டும், ஒரு ஆக்யா மாதிரி அது கிருதிஹி. மயஹ சந்தோஷம், மயம்தான் ஆனந்தமயம்னு சொல்ற மாதிரி ஒரு அடிஷனல் வார்த்தை. அந்த மயம் இந்த இடத்துல ஆனந்தத்தை எடுத்துக்க வேண்டியதான். மயங்கிறது சந்தோஷம், பிளஷர், ரொம்ப மனக்கவலை இல்லாய்மை. மயஹ ஒரு ஆனந்தம், ஒரு பக்தி, ஒரு 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 ஸ்திதப்பிரக்ய நிலைமை, அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். பெரிய வார்த்தை இது. உதானோ மிருடானோ ருத்ரோ தனோ மயஸ்கிருதி க்ஷயத்வீராய. க்ஷயத் பிளஸ் வீர பிளஸ் அந்த ஆய உனக்கு, உனக்காக, உனக்கு 4ஆம் வேற்றுமை உருபு, அதாவது அந்த ராமாய கிருஷ்ணாய அப்படி அதுதான். வீராய வீரனுக்கு. எப்படி க்ஷயது அழிக்கக்கூடியவன், யார? வீரர்கள் அழிக்கக்கூடியவன். அப்படின்னா இந்த ராட்சசன்கள்லாம் பழைய காலத்தில் ரொம்ப வீரசாலியோட வருவாங்களா இருக்கும், அவங்களெல்லாம் அழிக்கக்கூடிய சிவன். அதாவது காஸ்மாலஜியில், பிரபஞ்சத்தில் பயங்கரமான கற்கள், பயங்கரமான மண்டலங்கள், பயங்கரமான சூரியன்கள்லாம் நம்ம உலகத்தையும் வேற உலகங்களையும் அடிச்சு நொறுக்கக்கூடியதா இருக்கும். அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அதையும் உடைக்கக்கூடியவராக இருக்கலாம் சிவன். அழிக்கக்கூடியது. க்ஷயதுங்கிறது அக்ஷய பாத்திரம்னா அழியாத்தது, என்றுக்கு நிரந்தரமா அப்படியே வழிஞ்சு கொண்டே இருக்கும், செழிப்பு. க்ஷயங்கிறது நேர்மாறான அர்த்தம், எதிர்மறை அர்த்தம், அவ்வளவுதான். அழியக்கூடியது. அப்போ அழிக்கக்கூடியவர் அவர். வீரர்களை அழிக்கக்கூடியவருக்கு, வீரர்களை அழிக்கக்கூடியவருக்காக, அந்த மாதிரி 4ஆம் வேற்றுமை உருபு கு.
மிருடானோ ருத்ரோத்தனோ மயஸ்கிருதி க்ஷயத்வீராய நமசா விதேமதே. நமசா நமக நமக நமசி நமாம்சி. அதை வந்து சகாராந்தக நபும்சகலிங்கத்தில் வரும் இந்த சப்தம். நமக நமசின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. நமாம்சின்னு சொல்கிறோம். நமசா பை மூன்றாவது விபக்தி. மூன்றாவது விபக்தி நமஸ்காரத்தினால், ஆளோடு உடன், நமஸ்காரத்துடன், நமஸ்காரத்தோடு, அதான் மூன்றாம் விபக்தி. ஆளோடு உடன் நமசா அப்படி வரும். நமசா விதேம. விதேமா தான் நிச்சயமா சொல்றேன், நிச்சயமா ஒரு சட்டம் இதுதான். விதேம டிக்ளேர் பண்றேன், நான் பிரசங்கம் பண்றேன், நான் கூறுகின்றேன், நிச்சயமாக கூறுகின்றேன். என்ன கூறுகின்றேன்? நமசா என்னுடைய தபசினால் தான். என்னுடைய தபசு உனக்கு இருக்குன்னு அர்த்தத்தில், பை மை தபஸ், என்னுடைய தபசோடு, என்னுடைய நமஸ்காரத்தோடு. நமசா தானே சொல்றா, தபசுன்னு வேண்டாம். நமசா நமஸ்காரத்தினால் தான். நமசா யாருடைய நமஸ்காரத்தினால்? என்னுடன் இல்லை. இது வந்து பிதா மனுகு. அது இப்போ பார்க்கலாம், அது கொஞ்சம் அந்த வேதம் முன்ன பின்ன வரும் சம்ஸ்கிருதத்தில். நமசா விதே மதே. தே உனக்கு எடுத்துக்கலாம், இல்லை உன்னுடையன்னு எடுத்துக்கலாம். உன்னுடைய என்னதுன்னு பார்ப்போம். எது சம் எச்சஞ்ச யோசிச்ச. எது ஷம். ஷம்கரான்னு என்ன அர்த்தம்? சங்கரான்னு ஆயிடுறது. பவித்திரம். ஷம்ங்கிறது நிறைய சொல்லியிருக்கேன். பவித்திரம் சம் ஷம் எல்லாம் அந்த வேதத்தில் எது பிளஸ் ஷம்னு ஆயிடும். அது இன்டர்னல் கண்ட்ரோல்னு சொல்லலாம். நம்முடைய இது நம்முடைய தியானம், நம்முடைய கட்டுப்பாட்டுதல், நம்முடைய உட்கட்டுப்பாடுதல், அதாவது நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது சமணம்னு சொல்லலாம். இன்டர்னல் கண்ட்ரோல். அப்போ அப்படியும் சொல்லலாம். அதாவது எது ஷம், எந்த ஷம் கண்ட்ரோல், எது ஷம் யாருடையது, எந்த கண்ட்ரோல்? இவனை எச்சம்ச யோஹோ. யோஸ்சன்னு வருது இல்லையா, யோஹோ பிளஸ் சேங்கிறது நான் சொல்றேன் பிறகு. அண்ட் அது பிரிக்கணும். யோஸ்சன்லாம் யோஹோ யோஸ்சன்னு வரும். அதனால தான் யோஹோ பிளஸ் ச. யோகோங்கிறது நிறைய அர்த்தத்தில் இருக்கு. நம்முடைய நன்மைகள், நமக்கு நன்மைகள். யோகோ அது சேருதல், நன்மைகள் சேருதல். வெல்ஃபேர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்முடைய நன்மைகள் வெல்ஃபேர். யோ ச பிறகு யோஸ்ச மனு ஆயஜே. இதெல்லாம் கொஞ்சம் பிரித்து நம்ம பதப்பிரிவு முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம பதப்பிரிவுக்கு வந்து அர்த்தத்தை கொண்டு வரலாம். மனுவுடைய, மனுஹுங்கிறது மனுவுடைய. உகாராந்த இன்ஸ்ட்ருமெண்டல் பொசசிவ் கேஸ். அது இன்ஸ்ட்ருமெண்டல் பொசசிவ், அதாவது உடைய, ஆல் உடைய, அவனுடைய. ஆயஜே. ஆ பிளஸ் எஜு. எஜுனா என்ன அர்த்தம்? யாகியம். யஜ்யத்துக்கு எஜு தான் தாத்து. யாகம்ல யஜ்யம்னு இல்லை, அவனுடைய தியாகம் தான். தியாகம் தான் அவனுடைய பிரார்த்தனைகள், தியாகம். யாகத்தின் மூலமாக தியாகங்கள் இருக்கலாம். அது யஜேன்னு எப்படி வருதுன்னா, ஜகாராந்தக நபும்சக லிங்கத்தில் நான்காவது வேற்றுமை யஜேன்னு வரும். ஜகாராந்தத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ஏ அப்படிதான் ஒரு வேத சப்தத்துல வேதசே அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஜே ஜேன்னு ஜகாரத்தில் போனீங்கன்னா, நான்காவது விபக்தி போனீங்கன்னா, இந்த இதே சப்தத்துக்கு எஜ் எஜே அப்படின்னு தான் வரும். டு யூ ஃபார் த யாகம், ஃபார் த யாகத்துக்கும். யாருடைய பிதாவான மனு. நம்முடைய பிதா யாரு? மனு தான். பிதா மனு. மனுடைய பிதா. மனு பண்ணின யாகத்துக்கு அவன் பண்ணின நமசா உங்களுக்கு கொடுத்ததுக்கு எச்சஞ்ச யோகோ, நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய நன்மை. எச்சஞ்ச யோகோ மனுஹோ ஆயஜே பிதா தத்து ஷியாம. தத்து பிளஸ் அசாம. அப்படிதான் நாங்கள் இருப்போம். நமசாவோட இருப்போம். மனுவுடைய எங்க பிதா மாதிரி தான் இருப்போம். அவன் பண்ணின யாகத்துக்கும் தான். ஆயஜேங்கிறது யஜேங்கிறது டு த யாகா. யாகத்திற்கு, யாகத்திற்காக நன்மை. யாகங்கிறது நன்மை. எஜ் தாத்து. எஜ்னா சாக்ரிஃபைஸ் சொல்லுவாங்க. தியாகங்கள் பல விதத்தில் யாகம் இருக்கலாம். ஓமம் மூலமா இருக்கலாம்,
இல்லை சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்குறதா இருக்கலாம், தனதானியங்கள் கொடுத்தா இருக்கலாம். மனு பண்ணினது இந்த தர்மங்கள்ல தான். அதான் ஒரு பொது வார்த்தை. எஜ்ஜு தான் தாத்து, ஏன்னா ஹோமம்னு அர்த்தம், யாகத்துக்கு எஜ்ஜு. ஆனால் அந்த அர்த்தத்தில் இது வராது. எல்லாம் பொதுவாக எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். மனுவுடைய யாகத்திற்கு நமஸ்காரம். பிதாவாகிய மனு, பிதா யார்? பிதா, நம்முடைய பிதா மனு. மனு ராயஜே பிதா தத்து ஷியா தத்து அசாம். அப்படிதான் நாங்களும். தட் தத்து அதுக்கு அது அசாம வி ஷுட் பின்னு அர்த்தம். அது லோட்லக்கார ஆக்யா, கட்டளை, கட்டளை விபக்தி பன்மை. அசாம வயம், அசாம வயம் சொல்ல வேண்டாம், அசாம மன்னு வந்தாலே வயம்தான் அர்த்தம். நாமெல்லாம், நாங்களெல்லாம் அப்படின்னு. வி. சோ எப்படி வருது அர்த்தம்? தது ஷியாம தவ உன்னுடைய ருத்ரவ் பிரணீத உன்னுடைய பிரணீதன்னா உன்னுடைய கைடன்ஸ். பிரா பிளஸ் நீ, அது இகாராந்தக பிரணீதி. இகாராந்தக சப்தம் ஹரி சப்தமே ஹரவுன்னு வரும். உன்னில், உன்னின், உன்னுடைய இடையிலே, எமங்ஸ்ட், ஏழாவது விபக்தி இல் இன். அதான் அந்த பிரணீதவுன்னு வருது. இகாராந்தத்தில் புன்லிங்கம்லேயும் உபயபதி தான். புன்லிங்கம் ஸ்ரீலிங்கம் அப்படிதான் ஒரு அவுன்னு ஒரு சப்தம். ஹரவுன்னு வரும், மத்தவுன்னு வரும். மத்தியும் கூட இகாராந்த ஸ்திரீலிங்கம். மத்தி சப்தம் இன்டலெக்ட், புத்தி. அப்போ உன்னுடைய இன்டலெக்ட், உன்னுடைய நாங்க உன்னுடைய பிரணீத்தம்னா என்னதுன்னா, நீத்தம்னா நயனம், நாயகங்கிறது ஒரு லீடர், ஒரு வழிகாட்டி. அதான் நீக்கு அர்த்தம். அப்போ உன்னுடைய வழிகாட்டி தன்மை, உன்னில் இருக்கும் அந்த வழிகாட்டி தன்மை, அதான் அர்த்தம். பிர உயர்ந்தது. இந்த பிரங்கிறது ஒரு உபசர்க்கம், அழுத்தம். பிரகாஷம், பிராக்ஞ, அந்த பிரபலம், அந்த மாதிரி. இந்த பிராங்கிறது ஒரு உபசர்க்கம். 22 உபசர்க்கங்கள் தான் ஒன்று. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அழுத்தம். கிரேட், கிரேட்டஸ்ட், இஎஸ்டி தான் இது வச்சுக்கோங்க. அப்போ பிரணீதம், நீதங்கிறது வழிகாட்டு லீடருக்கு நாயக்கங்கிறோம். ஒரு லீடர், நாயகன், நாயக அப்படின்னு ஒரு பாஷையில் சொல்கிறோம். அதே தான். அந்த உன்னில் இருக்கும் அந்த வழிகாட்டி தன்மை, பிரணீதவ், நீதவ், நாயகத்தன்மை, நாயகத்தன்மையில் அப்படி வச்சுக்கோங்க. நாயகத்தன்மையில் பிரணீதவ். அப்போ எப்படி வரும்னாக்கா, எங்களுடைய அப்பா அவனுடைய யாகம் ஒன்று மிருடா, எங்களுக்கு நீ கருணை காட்டு, கருணாகரா, கருணை காட்டும் கடவுளே, கருணாகரா, மிருடா நோ, எங்களை மிருடா நக, மிருடானோ ருத்ர உத, மிருடானோ ருத்ரோ தனோ, அப்படி ஒரு ருத்ரோ தனோ, ருத்ர உத தனு அப்படி எடுத்துக்கணும். ருத்ரோ தனோ, ருத்ரஹ உத தனு, ருத்ரோ தனோ. மயஸ்கிருதி சந்தோஷத்தை, உடம்புக்கு, தனுகு உடம்புக்கு, பித்துகு மாதிரி சப்தம் தான், உகாரத சப்தம் தான். உடம்பிற்கு, உடம்பினுடைய என்ன மயஸ் கிருதிகி, மயமான சந்தோஷம் தான். கிருதிகி டு பி டன் பை யூ, நீ பண்ண வேண்டும், பண்ணப்படுதல், உன்னால் பண்ணப்படுதல். ஸோ மிருடா பண்ணப்படுதல் எப்படின்னா, நீ தெய்வமே, எங்க பிதாவாகிய என்னுடைய தந்தை மனு எப்படி அடைந்தானோ, மனு ஆயஜே, அந்த ஆயஜே சில பேர் ஆயஜக எப்படி வந்ததோ அவனுக்குன்னு அர்த்தத்தில் எடுத்துக்கிறாங்க. எப்படி அந்த அவனுடைய யாகத்திற்கு மனு ஆயஜே, ஆயாந்து பிதரக கூட சொல்லுவாங்க நிறைய இடத்துல, வா பிதரகன்னு. வந்து சேர்ந்ததோ, ஒப்டேண்டாச்சோ, எது அவனுடைய தர்மத்தினால, யஜ்யத்தினால, எஜ்ஜு. அதே மாதிரி எங்களுடைய நமஸ்காரம், நமசாவும் பண்ணா, யாகவும் பண்ணா, மனுவும் பண்ண. அதே மாதிரி எங்களுக்கும் நீ வழிகாட்டியா இருக்கணும். அதற்கு எங்களுடைய நமஸ்காரம் இருக்கு. பை அவர் நமஸ்காரம், நமசா விதேம. விதேமங்கிறது எங்களுடைய எங்களுடைய ஆணை, டிட்டர்மினேஷன், எங்களுடைய சட்டம் என்னன்னா நமசா விதேமத்தே. உன்னுடைய பை மை நமசா, பை அவர் நமஸ்காரம்ஸ், நமஸ்காரத்தினால். என்ன நமஸ்காரத்தினால்? நீ கருணாகரா, மிருடானக, ருத்ரா, எங்க அப்பாவுக்கு எப்படி நீ அவருடைய யாகத்துக்கு மூலமாக கிடைச்சதோ, எங்களுடைய நமஸ்காரமோ, எங்களுடைய
பிரார்த்தனைகள் மூலமாகவும் எங்களுக்கும் அந்த ஸ்திதியில் கொண்டு சேரு அப்படின்னு தான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுடைய ஸ்திதி, மனுவுடைய ஸ்திதி, அதுதான் இதோடைய மொத்த அர்த்தம். அது பிரித்து கொஞ்சம் நம்ம பார்க்கணும். நமசா அந்த விதயமாக கடைசியில் போடலாம். நாங்கள் சத்தியம் பண்ணுறோம். இதெல்லாம் என்ன எங்களுடைய நமசு, எங்கள் அப்பாவாகிய மனுவுடைய தபசுகள், அவருக்கு எப்படி அந்த ஸ்தானம் கிடைச்சது, எது ஷம், அந்த ஷம் கிடைச்சது அவருக்கு, பவித்திரத்தனம், ஆஸ்பிஷியஸ்னஸ் அவருக்கு எப்படி கிடைச்சது, அந்த லோகம் கிடைச்சது. எச்சம் ச யோகோ, யோகோனா வெல்ஃபேர்னு அர்த்தம். யோஜனை பண்ணுறது, எல்லாமே ஜாயின் ஆகிறது, எல்லாமே சேர்க்கிறது, அந்த ஒரு வார்த்தை அது. யோகோங்கிறது நம்முடைய நன்மைகள்னு எடுத்துக்கலாம். மனுர் ஆயஜே பிதா, எங்கள் பிதா மனுஹோ ஆயஜே தத்து ஷியாம, அந்த இன்டர்னல் கண்ட்ரோல் தட் ஷியாம நாங்கள் சொல்கிறோம், விதேமா நாங்கள் சொல்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கு. தத ஷியாம தவ ருத்ர, ருத்ரனாகிய உனக்கு பிரணீத்தோ, இன்னும் உன்னுடைய வழிகாட்டுதல் மூலமாக எங்களை அந்த ஸ்திதிக்கு மயஸ்கிருதி பண்ணு, சந்தோஷமாக்கு, சந்தோஷம் பண்ணுதல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் மனுவையும் சேர்க்கிறாங்க, அவர் யாகத்து மூலம் சேர்க்கிறாங்க. நாங்களும் எங்களுடைய நமஸ்காரத்தை உங்களுக்கு சொல்கிறோம். பகவானே, ஏ கருணாகரனே, எங்களை அந்த மாதிரி ஸ்திதியில் கொண்டு விடு, மயஸ்கிருதி அப்படி பண்ணி கொடு, மயக பண்ணி கொடு. எங்களுடைய சரீரத்துக்கு எல்லாத்துக்குமே தான், தனுவும் சரீரத்துக்கும் கேட்குறாங்க. அதனால அந்த சரீரமாக எங்களுக்கு அந்த மாதிரி இதை சரீரத்துடன் இருக்கும் எங்களுக்கு, ஆத்மாவா இல்லையே நாங்கள் சரீரத்தோடு தானே இருக்கோம், எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை ஸ்திதியை கொண்டு போய் சேர்த்து விடுன்னு கேட்குறாங்க இந்த வர்சஸில். நான் பதப்பிரிவுகள் நான் ஆசிட்டிஸ் சம்ஸ்கிருதத்தில் பண்ணிட்டேன். சம்ஸ்கிருதத்தில் அணுவா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு சொல்லுவாங்க. கர்த்திரு பதம், கர்ம பதம்லாம் இருக்கும், கிரியா அது மின்னுமாக இருக்கும். அதுக்கு அன்வயம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அன்வயம் பண்ணி நீங்கள் இந்த அர்த்தத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கே அதை க்ளீனாக வந்துடும். இதை பதப்பிரிவு நான் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ மீண்டும் பார்க்கலாம், தொடர்ச்சியாகவே நாம் சந்திக்கலாம். தயவுசெய்து என்னுடைய சேனலை பதிவு செய்துவீர்களேயானால் தொடர்ச்சியாகவே என்னுடைய இந்த சொற்பொழிவு பதப்பிரிவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து ஸ்திரீபியः தீர்க்க சுமங்கலி பவ சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவது ததாஸ்து. ஹரி ஓம்.